ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோன்னா, ஐடெல்லில் வந்து டிஸ்பிளே மாற்றியாச்சு. ஆனால் வந்து லைட்டிங் வரல. என்ன மாடல்னு பார்த்தா ஐடெல் IT6330. இந்த மாடலுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்பிளே மாற்றிருக்கோம். இது பழசு, இது தெரியுதுங்களா? இது பழசு, இது புதுசு. இதுக்கு அதுக்கும் பார்த்தா டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், இந்த லைட்டுக்கு வந்து செப்பரேட்டாகவே வந்து இது கொடுப்பாங்க. செப்பரேட்டாகவே வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிப்பில் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? ஆனால் புதுசாக நான் மாற்றின டிஸ்பிளேக்கு செப்பரேட்டாகவே வந்து கொடுக்கல. நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் லைட்டிங் வரல. இது இருக்கிற எல்லாமே வந்து பின் வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து செக் பண்ணி பார்த்தது வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ப்ளஸ்ஸு, ரைட் சைடில் இருக்கிறது மைனஸு. நம்ம டவுட்டுன்னு தெரிஞ்சால் கூட இதுலேருந்து நம்ம பார்த்து கூட செக் பண்ணிக்கணும். பழசுலேருந்து ப்ளஸ் வந்து லெஃப்ட் சைடு, மைனஸ் வந்து ரைட் சைடு. அப்போது இதுலேயும் சேமாக தான் வந்து இருக்கும். அப்போ நம்ம எடுத்துகிட்டு ஜம்பரை வந்து எங்கேருந்து போடணுன்னா, இந்த ப்ளஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடு ப்ளஸுக்கு எடுத்துக்கிட்டு இந்த டிஸ்பிளேவோட கீபேட் இருக்குங்களா, கீபேட் லைட்டு வந்து வரும். இது ஜூம் பண்ணுறேன். இந்த கீபேடோட லைட்டில் வந்து நான் வந்து ரைட் சைடில் சால்டரிங் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? ரைட் சைடில் சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போது ஆன் பண்ணுறோம். தெரியுதுங்களா? இப்போ லைட்டிங் வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து லைட்டிங் வந்து செக்ஷனில் வந்து இந்த மாடலுக்கு இப்படி தான் நான் பார்த்துருக்கேன். இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.